ரோலர் தியரத்தில் வந்து என்ன அப்படின்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதுக்கும் என்ன தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு கொஸ்டின் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், லிமிட்டோட கண்டினியூட்டி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அது கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியபிலிட்டியாக எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு லிமிட்டை பொறுத்து நம்ம செக் பண்ணோமா, இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூட்டியா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்கு? என்னோட க்ளோஸ்டு ஏன்னா கண்டினியூட்டி நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு தான் பார்ப்போம். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இது டிஃப்ரென்ஷியபிலிட்டியா, அதாவது டெரிவேட்டிவா, டெரிவபிளா அப்படின்னா என்னது, டிஃப்ரென்ஷியபிலிட்டியில நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது டெரிவேட்டிவ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு தேர்டு முக்கியமான கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, இது கண்டினியூஸா, எது கண்டினியூஸ், என்னோட கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் என்ன கொடுப்பாங்க, ஃபங்க்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸா. தென் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அது டெரிவபிளா அப்படின்னா என்னது, டெரிவேட்டிவ் என்னால் கண்டுபிடிக்க முடியுதா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டெரிவபிளான்னு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து நீ கண்டெல்லாம் பிடிக்கணுங்கிறதுல அதில் பார்த்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுல சம்ஸை பார்த்தோன்னே நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூஸ்னா வந்து என்ன அப்படின்னா உனக்கு மோஸ்ட்லி பாலினாமியலாக இருந்ததுனாலே என்னது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி பாலினாமியல் அப்படின்னாலே இட் ஷுட் பி அ கண்டினியூஸ்டு. ஸோ அதனால் அது வெரிஃபைலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தோன்னே இது கண்டினியூஸாக அதே மாதிரி எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா 2 விஷயத்தை பார்த்துட்டு தேர்டு திங் மெயின் விஷயம் இதுதாம்மா ஃபார்முலா எஃப் ஆஃப் ஏ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மேபி 1 மார்க்கில் இந்த ஃபார்முலாஸே இப்போ லக்ராஞ்சுக்குலாம் டேரெக்டாக ஃபார்முலாவே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டாபிக் உனக்கு சிலபஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின் இந்த டாபிக்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அவன் கொஸ்டின் வந்து ஆன்சர் கேட்க மாட்டான்ப்பா, ரோலர் தியரத்தை வெரிஃபை பண்ணுதா இல்லையா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரோலர் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடணும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் அதையும் சொல்லிடுறேன். என்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உனக்கு நான் தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், தியரத்தோட கண்டிஷனை சொல்லிட்டேன், இந்த 3 கண்டிஷன் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ரோலர் தியரம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ ஆனது என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டுக்கு இன்பிட்வீனாக இருக்கணும். அதாவது அந்த லிமிட்டுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து வெரிஃபைடு அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ நான் அந்த சம்ஸ் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா உங்களோட புக்ஸில் வந்து ஜியோமேட்ரிக்கலாக அதாவது அந்த வேல்யூ எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிமிட் தான் வரும். கண்டிப்பாக லிமிட் 2 தாம்மா எடுக்கணும். உனக்கு வந்து ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மேம் 2 லிமிட்னா எனக்கு இப்போ 3-4 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னு. ஏன்னா கண்டினியூஸ்க்கு க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ க்ளோஸ்டு இன்டர்வல்னா என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எனக்கு ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டு எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு வேல்யூ வந்திருக்குது -2 0 3 4ன்னு வந்திருக்கு அப்படின்னா அப்போ உன்னோட லிமிட் என்னது -2 to 4. அவ்வளோதான். இதுதான் உன்னோட லிமிட்டாக எடுக்கணும். ஏன்னா லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நீ என்ன பண்ணணும், இந்த 2 ஆன்சரையும் வெரிஃபை பண்ணணும். ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஏ கமா பிங்கிறது என்னது, இட்ஸ் நத்திங் பட் அவர் லிமிட். ஓகேவா? நான் என்ன சொன்னார், மேக்ஸிமம் 2 லிமிட் தான் இருக்கணும். 2 லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுற உனக்கு ஃபங்க்ஷன் சேமாக இருக்குது அப்படின்னாலே தென் அதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ எந்த பாயிண்டில் அது வந்து வெரிஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சொல்கிறது உங்களுக்கு சத்தியமாக புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சமு போட்டதுக்கப்புறம் அட மேம் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நான் முதல்ல ரோலர் தியரத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டே நான் அதுக்கு அடுத்தது வந்து லக்ராஞ்சி தியரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மீன் வேல்யூ தியரமாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா லக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம்னு கேட்டாங்கனாலும் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே? ஸோ இப்போ அந்த ஜியோமேட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொன்னல, அப்போ என்னன்னா இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன், ஏபிங்கிறது 2 லிமிட்டுன்னு சொன்னேன்னா அப்போ அந்த 2 லிமிட்டுக்குள்ளே சிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சிங்கிற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அந்த சிங்கிற பாயிண்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில நடுவில் மிட் பாயிண்ட்டாக வரும், மிடில் வரும்.
ஓகேங்களா, மிடில் வரும். ஸோ அதனால எனக்கு என்ன அப்படின்னா ரோலர் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். லக்ராஞ்சுங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளோ பர்ஃபெக்டா இல்லாம அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாயிண்டாவது சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது இது ரெண்டுத்துக்கு இடையிலையாவது வருது அப்படின்னா அது லக்ராஞ்சி தியரம். ஓகேங்களா, அதை வந்து உங்களுக்கு கிராஃபிக்கலாக, அதாவது ஜியோமெட்ரிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கிராஃப் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன சொன்னேன், தியரிட்டிக்கல் பார்ட் ஒன்று சொன்னேன்னா என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து ரோலர் தியரம் எதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இது நான் சொல்லணும்னே தேவையில்லை, நீனே சொல்லிடலாம். என்னது, நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் கண்டினியூஸ், எனக்கு க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு கண்டினியூஸாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் டெரிவேட்டிவ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியணும் ஃபார் ஓப்பன் இன்டர்வல், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டுக்கு நமக்கு ஓப்பன் இன்டர்வல் வரும். தேர்ட் ஒன் தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னேன். அப்போது இது ரோலர் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணாத விஷயம் வந்து என்ன அப்படின்னா, என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, எந்த இன்டர்வலாக இருந்தாலும் சரி, ஓப்பன் க்ளோஸ் எந்த இதாக இருந்தாலும் சரி, டிஸ்கண்டினியூஸாக இருக்குது, அதாவது அங்கே கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா ரோலர் தியரத்தை நான் கையே வைக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா பார்த்தோன்னே நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டிஸ்கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்ளம் பார்த்துருப்போம், கண்டினியூட்டி ப்ராப்ளம் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லி நாட் வெரிஃபைட் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல சிங்கிற பாயிண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூன்னு சொன்னா, ஸோ அப்போ அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் அந்த வேல்யூ வரலனா என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த சிங்கிற பாயிண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வேல்யூ வந்து ஏவும் பியும் எனக்கு வந்து -1,2ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ சிங்கிற வேல்யூ ஆனது, சிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், 0ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக எனக்கு அந்த பாயிண்ட் எங்கே எக்ஸிட் ஆகிருக்கு, அந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிட் ஆகிருக்கு. அப்போது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகாது, அப்போ அந்த சிங்கிற பாயிண்ட் ஆனது டஸ் நாட் எக்ஸிட் எப்போ, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நான் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து டஸ் நாட் எக்ஸிட்னாலும் என்ன ஆகாது அப்படின்னா இந்த ரோலர் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ட் பாயிண்ட் என்னது, ஸோ இதை தான் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா என்ன சொல்லுவேன், டிஸ்கண்டினியூஸாக இருந்தாலோ இல்லை நான் கண்டுபிடிக்கக்கூடிய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, டஸ் நாட் எக்ஸிட். ஓகேவா, ஸோ அதில் உங்களுக்கு அதுக்குள்ளே பாயிண்ட் வராமல் இருந்தாலோ, இல்லை தேர்ட் பாயிண்ட் எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, இந்த 3 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா, இதில் 3ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலனா கூட ரோலர் தியரம் வந்து என்னது, இட்ஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட வேண்டியதா. ஓகேங்களா, இப்போது ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம், மோஸ்ட்லி உங்களுக்கு பாலினாமியல் தான்